வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நம்மலாம் அடிக்கடி இந்த மாதிரி சிலிண்டர் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற வாக்கியத்தை வீட்டுல கேட்டிருப்போம். இப்ப அது நாட்டுல கேட்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற போர். போன வாரம்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம், பெட்ரோல் விலை ஏறுமா இல்ல டீசல் விலை ஏறுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் ஏத்துனாங்க. ஆனா இல்லாத சிலிண்டருக்கு எதுக்கு விலை ஏத்துனாங்கன்னு தான் தெரியல இப்போ வரையும். என்னன்னா இந்த சில மாநிலங்கள் குறிப்பா வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, பஞ்சாப் இங்கெல்லாம் வந்து நேத்தே வந்து கமர்ஷியல் சிலிண்டருக்கு பெரிய தட்டுப்பாடு நிலவுது அப்படிங்கிற செய்தி எல்லாம் வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு அது தமிழ்நாடு, புதுச்சேரியிலையும் எதிரொலிச்சிருக்கத பார்க்க முடியுது. நேற்றுமே பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்கள்லாம் சிலிண்டர்கள் தட்டுப்பாடால பாதிக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு சென்னையிலையும் சில இடங்கள்ல அந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. அதாவது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக குறிப்பிட்ட அளவு உணவு வகைகள் தான் கிடைக்கும்னு சில கடைகள்ல எழுதி வைக்கப்பட்டிருந்த காட்சிகளை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. ஆமா, நிறைய உணவகங்கள்ல மெனுவை வந்து குறைச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் வேகிறது வந்து இல்லாத மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் வந்து இப்பவே விறகு அடுப்புல சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாம் போயிருக்காங்க. இந்த நேரத்துல வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வர ஆரம்பிச்ச நேரத்துல இந்த இண்டக்ஷன் ஸ்டவ், மின்சார அடுப்போட ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாம் கூட அதை வாங்குறதுக்கு கூட மக்கள் வந்து ஆர்வம் காட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு இதுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு பாக்குறப்போ எஸ்மா அப்படிங்கிற ஆக்ட கொண்டு வந்திருக்காங்க. இந்த எஸ்மா சட்டம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு இல்லையா, இது வந்து தட்டுப்பாடு ஏற்படும் போதோ இல்ல இதுக்கு வந்துகிட்டு சீரான விநியோகம் இல்ல, மக்களுக்கு வந்து இது ரொம்ப அத்தியாவசியமானது அப்படிங்கிற மாதிரியான சில பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த பொருட்களுடைய தட்டுப்பாடுகளை சரி செய்யறதற்கும் பதுக்கல்களை குறைக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான வழிவகுக்கும். ஸோ அந்த வகையில கேஸ் சிலிண்டர்களையும் பதுக்கினாலோ இல்ல தேவை ஒரு செயற்கையான தட்டுப்பாடை ஏற்படுத்தினாலோ 3 மாதங்கள்ல இருந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மத்திய அரசாங்கம் எச்சரிச்சிருக்கு. ஓகே, முதல்வர் வந்து பிரதமருக்கு ஒரு கடிதம் வேற எழுதியிருக்காரு. கேஸ் சிலிண்டர் இல்லாம இருக்கு, எலெக்ஷன் நேரம் வேற, எங்களையும் சேர்த்து முடிச்சு விட்டுற போறாங்க, ஏதாவது பார்த்து பண்ணுங்கிற மாதிரி அவர் கடிதம் எழுதியிருக்காரு. இதுல ஹோட்டல் உரிமையாளர்கள் நிறைய பேர் வந்து முதலமைச்சரை இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த வணிக சிலிண்டர் வந்து இப்பதான் நம்ம பார்த்தோம் 114 ரூபா 15 ரூபா கிட்ட ஏத்துனாங்க போன வாரம். இப்ப இந்த வாரம் வந்து அது குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, மத்திய அரசு தரப்புல இருந்து இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் கிட்ட வீட்டு உபயோக சிலிண்டருக்கு முன்னுரிமை கொடுங்க, கமர்ஷியல் சிலிண்டரோட உற்பத்தியை கம்மி பண்ணுங்கன்னு சொன்னதுனாலதான் இப்ப இந்த தட்டுப்பாடுங்கிற பேச்சே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால என்ன விளைவுகள் வரலாம்னா, நாளைக்கு நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுறது அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த மெஸ்ல சாப்பிடுற இளைஞர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்பி இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரலாம். அதை தாண்டி விலைவாசி உயர்வும் வந்து ஏற்படலாம். சோ இது ஒரு சிக்கலா மாறும் அப்படிங்கிறதுனால மத்திய அரசு வந்து எடப்பாடி பழனிசாமியை கூட்டணியில இருந்தாலும் வலியுறுத்தி இருக்காரு, நீங்க வந்து இந்த தட்டுப்பாடு இல்லாம பாத்துக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் ஜிங்கிற மாதிரி இல்ல, இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து நீங்க பார்த்து பண்ணுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு எடப்பாடி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அரசு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இது சப்ளை பண்ற நிறுவனங்கள் கிட்ட எவ்வளவு நாளைக்கு கையிருப்பு இருக்கு அப்படின்னு. இந்த வீட்டு உபயோக சிலிண்டரை பொறுத்தவரை 20 நாட்கள் தமிழ்நாட்டுல கையிருப்பு இருக்கு, அதனால எந்த அச்சமும் வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க. ஆமா, அதே மாதிரி பெட்ரோலிய மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாரத் பெட்ரோலியம் என்ன சொல்லியிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி புக்கிங் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம வீட்டில் வந்து ஒரு மேண்டேட்டரி நம்பருக்கு கால் பண்ணுவோம் இல்லையா, டெலிஃபோன் இதுக்கு கேஸ் புக்கிங்க்கு, இதற்கு முன்னாடி வந்து நீங்க 21 நாள், அதாவது ஒரு சிலிண்டர் புக் பண்ணி 21 நாள் கழித்து அடுத்த சிலிண்டர் புக் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. இந்த தட்டுப்பாடு தொடர்பான செய்திகளும் பதற்றமும் நிறைய இடங்கள்ல வருதுங்கிறதுனால நிறைய பேர் 10 நாள்ல 14 நாட்கள்ல 15 நாட்கள் தான் அவங்களுக்கு சிலிண்டர் வந்திருக்கும். ஆனாலும் இப்பவே புக் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி புக் பண்றதுக்கான கால்ஸ் ரொம்ப அதிகரிச்சிருக்கு போல இருக்கு கடந்த 2 நாட்கள்ல. அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 நாள், அதாவது ஒரு சிலிண்டர் விநியோகிக்கப்பட்ட 25 நாள் கழிச்சு தான் அடுத்த புக்கிங் பண்ண முடியும். ஆனா இது வந்து பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கான விஷயம் கிடையாது, இதை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கான விஷயம் தான் அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆமா, இப்ப என்னன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அது வழியா தான் நமக்கு நிறைய வந்து கச்சா எண்ணெயில இருந்து எல்லாமே வந்துகிட்டு இருந்தது. அந்த வழி வந்து ஈரான் போரால வந்து மூடப்பட்டிருக்கு. இப்ப அதை பத்தி ட்ரம்ப் வந்து வேற ஏதோ புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, ட்ரம்ப் வந்து இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அதை வந்து மூடக்கூடிய ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நடந்துட்டு இருக்க தாக்குதலை விட 20 மடங்கு அதிகமான தாக்குதலை வந்து ஈரான் சந்திக்க நேரிடும், இன்னும் நிறைய இறப்புகள், நிறைய ரத்தம், இதெல்லாம் வந்து ஈரான் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுறாரு. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த ஹார்மோஸ் மூலமா அதிகமா பயனடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சீனா மாதிரியான நாடுகளுக்கு அது எங்களுடைய கிஃப்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஈரான் வந்து சீனா மாதிரியான அவங்க கூட நிற்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும் சில செய்திகள்ல கூட நம்ம பார்க்கிறோம், ஈரானுடைய அந்த வழித்தடம் மூலமாட்டு
சைனா கொடி கட்டிட்டு போகக்கூடிய கப்பல்களை மட்டும் அனுமதிக்கிறாங்க, மற்ற கப்பல்களை விடுறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில செய்திகள் பார்க்கிறோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக சைனாவுக்கு இது அமெரிக்கா வழங்கும் கிஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. சைனா மட்டும் இல்ல, அதர் நேஷன்ஸ் சொல்லியிருக்காரு, அதை நம்மளும் பயன்படுத்துறோம். ஆனா அந்த கிஃப்ட் மக்கள் தலையில வெடிஞ்சிடாம இருந்தா சரி. ஏன்னா ஏற்கனவே வந்து 928 ரூபாய் விக்குது நம்ம வீட்டு உபயோக சிலிண்டர், 2040 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அந்த வணிக சிலிண்டர். சோ விலையெல்லாம் வந்து இதனால ஏற போகுது அப்படிங்கிற அபாயமும் இருக்கு நேரத்துல சிலிண்டரே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றதும் ஒரு பிரச்சனை தான். இத பத்தியும் வந்து மத்திய அமைச்சரவை எல்லாம் கூட்டி பேசலாமாங்கிற ஒரு இதுலயும் போயிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடியும் வந்து இன்னைக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவரை அழைத்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, நாடு முழுக்க எவ்வளவு கையிருப்பு இருக்கு, இந்த ஹார்மோஸ் வழி இல்லாம வேற எங்கெங்க வழியில இருந்து நாம வந்து எரிசக்தியை இறக்குமதி பண்ணலாங்கிற விஷயங்கள் எல்லாமே ஆலோசிச்சிருக்கதாட்டு தகவல் வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி பிரதமர் மோடி வந்து பதவி விலகணும்லாம் எதிர்கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனை வந்த போதே நாங்கெல்லாம் எச்சரிச்சோம், இந்த மாதிரி கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வரும், இதனால எரிபொருள் தட்டுப்பாடு வரும்னு. அதெல்லாம் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப பாருங்க அந்த நிலைமை தான் வந்திருக்கு. இதனால மக்கள் பாதிக்க கூடாது, அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பதவி விலகிற ஆளா அவரு? அதை தாண்டி வந்து இவரை பதவி நீக்கம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, யாருன்னா சபாநாயகரா இருக்கிற ஓம் பிர்லா. அவருக்கு எதிரான அந்த தீர்மானத்துல இன்னைக்கு விவாதமும் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் வந்து அவர் ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாரு அப்படின்னா பேசிட்டு இருக்காங்க. ஒரு 10 மணி நேர விவாதத்துக்கு அப்புறம் அவர் வாக்கெடுப்பு நடந்து அவர் எப்படியும் திரும்ப அந்த இதுல வந்து உட்கார போறாரு. அதுதான் நடக்க போகுது. ஆமா, இந்த போர்னால இந்தியாவுல பெட்ரோல் மற்றும் டீசல் அந்த பொருட்களுடைய விலை உயரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இல்லையா. மத்திய அரசு அது தொடர்பாக ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. போர் காரணமா கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து சர்வதேச சந்தையில உயர்ந்திருக்குங்கிறது உண்மைதான். இன்னும் அது ஒரு $100 அப்படிங்கிற விலையை எட்டல்ல, $130 வரைக்கும் போனாலுமே இந்தியாவில வந்து பெட்ரோலுடைய விலை ஏறாது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல போகும்போது அதை பத்தின பரிசீலனையில நம்ம கொண்டு போகும். அண்ட் அதே நேரத்துல இந்த விலை வந்து ஒரு $100 ஒட்டி வந்துட்டு திருப்பி அதுக்குள்ளாடி எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு உள்ளாலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு போகுங்கிறது இந்த வார் எவ்வளவு நாள் நீடிக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதே கணித்தார் மோடிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு கம்மியா கச்சா எண்ணெய் இருந்த போதே அதிக விலைக்கு தான் பெட்ரோல் வித்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அதிகமாகலாம் இல்ல, அதனால வந்து முன்னாடியே அப்படி அதே விலையை மெயின்டைன் பண்ணலாம் நினைச்சிருப்பாரு போல ஜி. இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அவங்களும் வந்து நாடாளுமன்றத்துல பேசியிருக்காங்க. ஆமா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்தியாவில விலைவாசி உயர்வு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சி எம்பிகளால் கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இந்த போர் காரணமாக இந்தியாவில உடனடியாக பெரிய விலைவாசி உயர்வு இருக்காது அப்படின்னு அவங்க வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, கேஸ் டீசல் பெட்ரோல் எல்லாம் முதல்ல அதுவுமே விலைவாசி உயர்வு தான். இல்ல அது இருக்குமா முதல்ல போற போக்கு பார்த்தா. ஆனா வந்து அவங்கள்ட்ட இந்த மாதிரி கேட்க முடியாது நம்ம. ஏன் வந்து உணவகங்கள் எல்லாம் இந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்கே கேஸ் சிலிண்டருக்குன்னு, நாங்க வந்து உணவகங்கள் எல்லாம் சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு பதில இன்னைக்கு ஒருத்தர் மாநில தலைவரா இருக்கக்கூடிய நயினார் கூட சொல்லியிருக்கிறாரு. ஏன் நான் ஹோட்டல்ல சாப்பிடுறது இல்லை அப்படின்னா. அப்படி இல்ல, தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு எல்லாம் இல்லவே இல்லை, நானே ஒரு டீலர் தான், நானே அதனாலதான் சொல்றேன் அப்படிலாம் எந்த தட்டுப்பாடும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. டீலரா பல டீல் பண்ணிட்டு இருக்காரு, இதுல இது ஒரு டீலா? ஆமா, சரி ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம நாடாளுமன்றம் அங்க வந்து சொன்னோம்ல பிரதமர் மோடி ராஜினாமா பண்ணணும் அப்படின்லாம் பேசிக்கிறாங்கன்னு. பாஜகல தலைவர், மூத்த தலைவர், அவரை வந்து எல்லாருமே ஒதுக்கி வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. யாருன்னா சுப்பிரமணியன் சுவாமி. ஆனா அவர் தொடர்ச்சியா மோடிக்கு எதிராக பேசிட்டு இருப்பார்ல, இன்னைக்கும் பேசியிருக்காரு. 3 முறை பிரதமரா இருந்த மோடி ஏன் ட்ரம்ப்பை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு அமெரிக்கால உள்ளவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சாராம். சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆயிருக்காராம் அப்படின்னு அந்த அமெரிக்கன்ஸ் வந்து சொன்னாங்களாம். அந்த விஷயத்தெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது, சொன்னா பிரதமர் மோடி வந்து ராஜினாமா பண்ண வேண்டிய சூழல் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஓகே, ஆனா இந்த மாதிரிலாம் பேசுறாரு, அதை தாண்டி ஒரு ஹிண்ட் அப்பப்போ வச்சுக்கிட்டு ஏதோ போயிட்டே இருக்காரு. அவர் மேல கட்சியில ரீதியெல்லாம் எதுவும் நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறது இல்ல, அவரை கண்டுக்காம அப்படியே விட்டுறாரு. எதிரில் வைக்கிறதோட கூட வைக்கிறது சேஃப்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆமா, ஆனா இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சனையா தான் இருக்குது. அதை கண்டிப்பா ஜி வந்து கவனத்துல எடுத்துக்கணும். இதுல மக்கள் வந்து ரொம்ப இதை மட்டும் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னா, இல்லாத கமர்ஷியல் சிலிண்டருக்கு விலையேற்றீங்க பாத்தீங்களா, இதை மட்டும் மன்னிக்கவே மாட்டாங்க ஜி. சீக்கிரம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க. இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். இந்த இது வந்து சிபி ரோட்ல போய் பயணம் பண்ணி பல ஊர்களுக்கும் போயிட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா, அவங்களுக்கே இப்போ உணவகங்கள்ல தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கங்க சாப்பாடுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் வந்து இப்போ வரை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, விழுப்புரம் போயிருக்காங்க. விழுப்புரம்ல 2 பெரிய தலைங்க இருக்கிறாங்க. ஏடிஎம்கேல சிவி சண்முகம், இன்னொரு பக்கம்
பொன்முடி திமுகல. சோ 2 பேரை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க இப்படின்னு நிறைய விஷயங்கள் விழுப்புரத்துல வந்து பேசியிருக்காரு. ஓகே, அந்த வீடியோவோட ஒரு சின்ன கிளிப்பிங்கை மட்டும் இப்ப பார்ப்போம். எஸ். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன் ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். நேற்று வந்து விழுப்புரத்தில் நிறைய மக்கள் சந்திச்சு பேசணும், நிறைய ஏரியாக்களும் போனோம். ஈவினிங் வந்து விழுப்புரத்தோட இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். விழுப்புரம்னாலே ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வருது விக்கிரவாண்டி தான். ஏன்னா ஊருக்கு போகிறப்ப விக்கிரவாண்டியில் சென்னையிலேருந்து கிளம்புற பஸ் விக்கிரவாண்டியில் நிற்கும். அங்கே டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பி போவோம். அதெல்லாம் தாண்டி செஞ்சி, கோட்டை, அப்புறம் மயில முருகன் கோயிலாம் ஞாபகம் வரும். இதெல்லாம் தாண்டி விழுப்புரத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னது அவ்வளோ வந்து ஒரு இன்சைட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அந்த மாவட்டத்துக்கு பேர் போன 2 முக்கியமான அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஓசின்னு சொல்லி அமைச்சர் பதவியே போச்சு அவருக்கு, பொன்முடி. இன்னொருத்தர் வந்து CV சண்முகம். இந்த 2 பேரை பற்றியும் அந்த மக்கள் நினைக்கிறாங்கிறதையும் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓசியை பற்றி அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே கருத்துக்களை சொன்னாங்க. நிச்சயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அவங்க எதை அடிப்படையில் பொன்முடிக்கு சின்னதாக ஆதரவு கொடுக்குறாங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து இப்போ மழை வெள்ளத்தில் சென்னை பாதிக்கப்படுது, நியூஸில் வருது. கடலூர் பாதிக்கப்படுது, நியூஸில் வருது. ஆனால் இங்கேயும் பெரிய லெவலில் பாதிக்கப்படுது விழுப்புரமும். ஆனால் நியூஸில் வரவே மாட்டேங்குது, ஏன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. எந்த மாறி மாறி ஆட்சி வந்திருந்தா கூட இங்கே பல பிரச்சனை இருக்குங்கிறத டீட்டெயிலாக பல பிரச்சனைகள் நம்ம கண்ணுக்கே தெரியாத பல பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு குடும்பம் நடத்தணும்னா பல ஆயிரங்கள் நமக்கு வந்து தேவைப்படுது. ஆனால் விழுப்புரத்தில் பல குடும்பங்கள் மாதம் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. இதே படிக்கிற பசங்க ஒரு UGO இல்லை PG முடிச்சிருந்தா கூட அதிகபட்சம் 6000 ரூபாயிலேருந்து 9000 வரைக்கும் தான் சம்பளமே கிடைக்குதான் இந்த ஏரியாவில். இப்போ யார் இப்போ படிச்சு முடிச்சு யாருமே இருக்க மாட்டேங்கிற ஒரு குறை இருக்கு. இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கும் சரி, நாங்கள் படிச்சு முடிச்சுட்டு எங்கள் இந்த ஊரே வேலை பார்க்கணும்னா அந்த சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ நேற்று நைட்டு விழுப்புரத்துலேருந்து கிளம்பி பக்கத்தில் கடலூர் வந்திருக்கோம். வரத்துக்கு 11 மணி ஆயிடுச்சு. காலையில் 6 மணிலேருந்து கடல் நிலவரத்துல ஈடுபட்டு இருக்கோம். இங்கே கடலூர் பஸ் ஸ்டாண்டில் எடுத்தோம். அங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போ வெளியில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, வெளியே கட்டி முடிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சிரமமாயிடும். ஏன்னா இப்போவே அடிக்கடி பஸ் வர மாட்டேங்குது. வெளியிலனா நாங்கள் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும், குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து வேலைக்கெல்லாம் போக முடியாது, இன்னும் சிரமம் ஏற்படுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதி MLA MRK பன்னீர்செல்வம், அவர் தான் வேளாண் துறை அமைச்சரும் கூட. இப்போ விவசாயிகளை போய் சந்திச்சு பேசணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலையில் 9 மணிக்கு வரணுமா, 2:30 மணி வரைக்கும் வேலை பார்க்கணுமா, வித்தவுட் எந்த பிரேக்குமே இல்லாமல், ஒரு டீ பிரேக்கு லஞ்ச் பிரேக் எதுவுமே இல்லாமல் காலை 9 மணிலேருந்து 2:30 வரைக்கும். எவ்வளோ சம்பளம்னா 250 ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 250 ரூபா சம்பளம் வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியுங்கிறாங்க. இந்த வேலையுமே வருஷத்துல 3 மாசம் தான் இருக்குமா. அவங்க பசங்களுமே படிச்சு முடிச்சுட்டு எங்கள் பசங்களை வேலைக்கு கிளம்ப முடியலங்க குறையெல்லாம் சொன்னாங்க. இங்கே வந்து அப்புறம் நெய்வேலி நம்ம வந்து போயிருந்தோம், அப்புறம் பண்ருட்டி வந்து போயிருந்தோம். பல்வேறு பகுதியில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த வீடியோக்களும் விகடன் 50 வந்து வெளியாகும். அதெல்லாம் பார்த்து வந்து ஆதரவு கொடுங்க. விழுப்புரம் நிலவரம் பார்த்தாச்சு. இன்னொரு பக்கம் காஞ்சிபுரத்துக்கு போயிருக்காங்க. அந்த பேரறிஞர் அண்ணாவோட இல்லத்துல போய் அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்த்து அந்த வீடியோவும் வெளியிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, அதையும் பாருங்க. CBSE பொதுத் தேர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணித பிரிவிலான வினாத்தாள் இருக்கு இல்லையா, இந்த வினாத்தாள்ல ஒரு QR கோடு இருந்திருக்கு. பொதுவா அந்த தேர்வு சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து அந்த வினாத்தாளுடைய QR கோடா இருக்கும். ஆனா இந்த வாட்டி வந்த ஒரு சில பிரிண்ட் அவுட்ல ஒரு சில வினாத்தாளுடைய அந்த பிரதியில தேர்வு முடிஞ்சிட்டு மாணவர்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு யூடியூப் பாட்டுக்கு போயிருக்கு. பழைய ஹாலிவுட் பாட்டு, நெவர் வானா கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் போயிருக்கு. நீங்க என்ன ஆனாலும் பாத்துக்கலாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. சோ இது சம்பந்தமாட்டு CBSE ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. ஒரு தவறுதலா நடந்த ஒரு விஷயம் தான் இது. இதுக்கப்புறம் இது நடக்காம பார்த்துப்போம் அப்படிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. தேசிய அளவுல முக்கியமான தேர்வு நடத்துற CBSE இவ்வளவு அசாதாரணமா ஏதோ ஒரு லிங்க் வச்சு விட்டுருக்காங்க. சரி வச்சதான் வச்சீங்க, ஐடியா இல்லாத CBSE QR கோட்ல ஜியோட யூடியூப் சேனல் லிங்க் வச்சிருந்தா 2 சப்ஸ்கிரிப்ஷனாவது ஏறி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே. NCERT இவங்க வந்து தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம். இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த 8ஆம் வகுப்பு சிலபஸ்ல நீதித்துறையில் ஊழல்ங்கிற மாதிரி ஒரு பாடத்தை சேர்த்திருந்தாங்க.
அதுல சிஜேஐ சூரியகாந்த் வந்து பயங்கர கோபம் ஆயிட்டாரு. தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் வந்து கடுமையான கேள்விகள்லாம் கேட்டிருந்தாரு, கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு வந்து சொல்லியிருக்காங்க என்சிஇஆர்டி. அதே மாதிரி இந்த புக்ஸை வந்து ஃபுல்லாவே நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், எங்கேயுமே இது விற்பனைக்கு கிடைக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கரூர் விவகாரத்துல இன்னைக்கு ஆஜராக சொல்லி விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு வேலை இருக்குங்க, கொஞ்சம் டைம் வேணும்லாம் கேட்டிருந்தாரு. இன்னைக்கு அதுக்கு அந்த வேலை என்ன பார்த்திருக்காருங்கிறத அப்புறம் பார்ப்போம். இப்ப திரும்பியும் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. யாருக்கு? விஜய்க்கு. என்னன்னா 15ஆம் தேதி ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அவங்க கட்சியோட நிர்வாகி நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, 15ஆம் தேதி தலைவர் டெல்லிக்கு போறாரு, அங்க போய் ஆஜராகிறாரு. நாங்க டைம் கேட்டிருந்தோம், அதே மாதிரி சென்னையில ஆஜராகலாமான்னு கூட கேட்டிருந்தோம், பட் அதெல்லாம் கிடையாது, எங்களை வந்து அங்க வர சொல்லிட்டாங்க டெல்லிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டெல்லிக்கு போறாரு விஜய். அதே மாதிரி இன்னொரு பக்கம் கரூரோட எம்எல்ஏ, முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து அவரோட பேரும் அந்த டைம்ல அடிபட்டுச்சு. இப்ப என்னன்னா அவரையுமே விசாரணைக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அதுல வந்து நேத்தே வந்து சில செய்திகள் வெளியாச்சு, இந்த மாதிரி வந்துச்சான், அவருக்கு வந்து சிபிஐ சம்மன் வந்துச்சு, அவரை வாங்கல அப்படிங்கிற மாதிரி மெயிலையும் அனுப்பியிருக்காங்க அப்படின்லாம் வந்துச்சு. இப்ப இந்த மாதிரி செய்திகள்லாம் வருது முன்னுக்கு பின் முரணா. எனக்கு வந்து வந்தது உண்மைதான், சம்மன் வந்திருக்கு. 17ஆம் தேதி நான் நேர்ல ஆஜராகி விளக்கம் கொடுக்க போறேன் அவங்க கேட்கிற கேள்விக்கு. சோ 15 இவரு, 17 அவரு, 15 கேட்பாங்க, பாத்துக்குங்க. 17 வராரு, வர்றீங்களா இந்த பக்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண போறாரு விஜய். பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க. இது நேற்று ஷோலையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஆமா, செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் தொடர்பாக விவாத நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அதுவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லல, ஆனா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கூப்பிட்டு இருக்கும் போது நேரடியா வந்தா கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை. 2 ரூட் போனது பிடிக்கல போல இருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அவர் வந்து தமிழிசை கோஷ்டியில இருக்காராமா. சோ நயினாருக்கு வந்து இவரை எப்படியாவது தூக்கலான்னு பாத்துட்டு இருக்கும்போது நேரம் பார்த்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு பாஜக வட்டாரத்துல சொல்றாங்க. நயினார் பேசும்போதும் சொல்றாரு, நாங்க விஜய் கூட எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்கு உள்ளால இன்னமும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படல. இப்போதைக்கு எங்களுடைய கவனம் எல்லாமே வந்து நாளைக்கு பிரதமர் மோடி திருச்சிக்கு வராரு இல்லையா, அதுல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. எப்ப தொடங்குவாங்களா? தேர்தல் முடிஞ்சா இல்ல அது தொடங்குவாங்க. அதுக்கு பல ரூட்டுகள் இருக்குல்ல. ஓகே, சரி. இன்னொரு பக்கம் தாவேக்கால இருந்து நிர்மல்குமாரும் சொல்லியிருக்காரு, யூகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது, பாஜகவோட கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்காங்களாம், ஏன்னா யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல விஜய் ஒரு முக்கியமான வேலை இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி தானே சிபிஐல வந்து இது வாங்கியிருந்தாரு, பர்மிஷன் வாங்கியிருந்தாரு. அது என்ன வேலை அப்படின்னா, இன்னைக்கு பனையூர்ல தான் அந்த வேலையும், அங்க வந்து நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நேர்காணலும் வந்து நடந்திருக்கு. நேர்காணல்ல கலந்துக்கிறதுக்காக என் ஆனந்த் கூட இன்னைக்கு நேர்காணல் எல்லாம் கலந்துக்கிட்டதா சொல்றாங்க. அவர்கிட்ட விஜய் இன்டர்வியூ பண்ணதா சொல்றாங்க. அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போதே பல விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா இல்ல டான்ஸ் ஆட சொன்னாரான்னு தெரியல. ஆனா நேர்காணல் எல்லாம் நடத்தியிருக்காராம் விஜய். கிட்டத்தட்ட ஒரு 50 வேட்பாளர்களை இப்பவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். அவங்களதான் இன்னைக்கு நேர்காணலுக்கும் கூப்பிட்டுருக்காங்களாம். இதுல ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து வில்லிவாக்கத்துல நிக்க போறாராம். இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அங்க இங்கன்னு பல இடம் பார்த்துட்டு வந்து டி நகர் தான் இப்ப பக்கத்துல இருக்கு, பெரம்பூர் பக்கத்துல, ஏன்னா தலைவர் பெரம்பூர்ல நிக்கிறாரு, டி நகர்ல போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காராம். பெரம்பூர் இல்லைன்னா திருச்சி கிழக்கு இல்ல ரெண்டுலயுமே நிக்கிறதா விஜய் அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்களாம். நிர்மல்குமார் வந்து உசிலம்பட்டி அவருக்கு டிக் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பொருளாளர் வெங்கட்ராமனுக்கு மயிலாப்பூரா, அருண்ராஜ் வந்து திருச்செங்கோடுல, கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து செங்கோட்டையன் அவரு கொடுத்திருக்காங்க. ஒரு 20-30 தொகுதி அவர் பொறுப்பு கொடுத்திருக்காங்களா, அதுக்கும் அவரே வேட்பாளர் பட்டியல்லாம் ஒண்ணு கொடுத்திருக்காராம். இதெல்லாம் பாருங்க, ஓகேனா நீங்க பண்ணிக்கீங்க தளபதி அப்படின்னு இருக்காராம். அதனால இந்த மாதிரி வேட்பாளர் பட்டியல். இதை தாண்டி காரைக்குடியில இருந்து டாக்டர் பிரபு அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்களாம். புதுக்கோட்டையில பர்வேஸ், முகமது பர்வேஸ் அவருக்கு வந்து சீட்டு உறுதியா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க நேர்காணல் தானே சொல்றீங்க, அதெல்லாம் உறுதியாச்சு, எல்லாம் பண்ணிட்டு தான் நேர்காணல். என்ன நேர்காணல் இல்ல ஓகே வாங்க. ஏன்னா இன்னைக்கு வரும்போது என்ன பண்ணிருக்காங்க, சில பேர் வந்து ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்காங்க. ஸ்வீட் பாக்ஸ்னா நீங்க நினைக்கிற ஸ்வீட் பாக்ஸ் இல்ல, உண்மையிலே லட்டு ஜிலேபி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வேட்பாளர்னு தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. அத வந்து தலைவர் வாயால கேட்டோம்னா எல்லார் வாயிலையும் லட்டை கொடுத்துட்டு அப்புறம் மக்களுக்கு கொடுத்துக்கலாம். ஆனா இது புதுசா இருக்கு, இந்த நேர்காணல் புதுசா இருக்குது. இல்ல இது எடப்பாடி பண்ண நேர்காணலுக்கு இது பரவாயில்ல, ஏன்னா ஒரு 40-50 தொகுதிக்கு எல்லாரையும் உட்கார வச்சு பண்ணாரு.
சோ இது தாண்டி மத்த தொகுதிகளுக்கெல்லாம் 3 பேர் வந்து மனசுல வச்சிருக்காராம் விஜய். அந்த 3 பேர்ல யாருங்கிறத தேர்வெல்லாம் இனிமே போகுமா. சோ இப்போதைக்கு தாவேக்கால கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கிட்டத்தட்ட 50 தொகுதிகளுக்கு இப்பவே வேட்பாளர் வச்சிருக்கோம், நாங்க பிஜேபியோட எல்லாம் கூட்டணிக்கு போறதுக்கு தயாரா இல்ல, தனிச்சு நின்று எங்க பலத்தை காட்டுவோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ ஒரு பக்கம்னா சிபிஎஃப்சியும் ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கான அந்த சென்சாரை நேத்து நடக்க வேண்டியதை ஒத்தி வச்சிருந்தாங்கல்ல, இத பத்தி அவரே பேச மாட்டேங்கிறாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். சரி, அவர் கட்சியிலேயாவது யாராவது பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 2 வரி பேசியிருக்காரு நாஞ்சல் சம்பத். அவரை ரொம்ப நாளா அவர் வாய்க்கு பூட்டு போட்டு வச்சிருந்தாங்களா, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு. இப்ப பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால பேசியிருக்காரு போல. வக்கிர அரசியல் செய்து பாஜக ஜனநாயகனுக்கு சென்சார் கொடுக்காம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பண்றதுக்கெல்லாம் எங்க தலைவர் வந்து நெஞ்சுரத்தோட இதை எதிர்கொள்வார் அப்படின்னு அவர் ஸ்டைல்ல சொல்லி விட்டுருக்காரு. எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறது 15ஆம் தேதி தெரியும். நேத்து ஒரு மாநாடு வேற நடந்துச்சு. ஆமா, திருச்சி மாநாடு, திருப்புமுனை மாநாடு திமுக எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாநாடை வந்து நேத்து இந்த மாநாட்டுக்கான அலப்பறைங்கிறது கடந்த ஒரு வாரமாகவே பயங்கரமா இருந்துருச்சு. முதல்வர் ஸ்டாலின் எங்க போனாலுமே வந்து திருச்சி மாநாடு பாருங்க, திருச்சி மாநாடை பாருங்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நேத்து அந்த திருச்சி மாநாடு தான் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கலந்துப்பாங்க. அதுக்கான பிரியாணி செட்டப் எல்லாமே பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் எப்படி இருந்துச்சு வருண்? கூட்டம் வந்து அவங்க ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் நீங்க வந்து 10,000 பேரை கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அதை தாண்டி மாவட்ட செயலாளர்களுக்கும் இவ்வளவு நம்பர்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்களாம். பட் அதை யாருமே மீட் அவுட் பண்ணல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான் திமுக தரப்பே சொல்றாங்க. ஏன்னா அந்த 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு KN நேரு சொல்லியிருந்தாரு. முதல்வரே சொல்லியிருந்தாரு, முதல்வரும் சொன்னாரு. அவர் சொன்னது தானே இவர் சொல்வார், அவர் தானே மாநாடை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. சோ மாநாடுக்கு வந்து எப்பவும் பொதுவா அந்த மாநில மாநாடு அப்படிங்கிறது இது 12வது மாநில மாநாடு. கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் ஒரு பெரிய மாநாடு அப்படிங்கிறது இந்த மாதிரி 12 முறை தான் நடத்திருக்காங்க. அதுல 7 முறை திருச்சியிலே நடந்திருக்கு. இதுல என்னன்னா, எப்போ வந்து மாநாடு அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. முன்னாடி எல்லாம் வந்து இப்படிதான் நடக்கும் திமுக மாநாடு. அதுலயும் பேச்சாளர்கள் அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு தலைப்பு இருக்கும், அதுல பேசுவாங்க. பட் அப்படிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப ஷார்ட்டா அதை வந்து முடிச்சுக்கிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து எல்லாம் கவனிப்புகள் தாண்டி அங்க இருந்த முக்கால்வாசி ஆண்கள் வந்து கொஞ்சம் மப்பும் மந்தாரமா அந்த சரக்குலயே தான் வந்திருந்தாங்க. இதையுமே நம்ம நிருபர்கள் அங்க இருந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சோ இதெல்லாம் தடபுடலா பண்ணியிருந்த KN நேரு கூட்டத்தை காட்டுறதுல கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் முதல்வர் வந்து வந்தாரு, உள்ள வந்து கொஞ்சம் தூரம் அந்த ரோடு போட்டிருந்தாங்க மைதானத்திலே, அதுல வண்டியில வந்தாரு. அதுக்கப்புறம் ரேம்ப் வாக்கு, துண்டெல்லாம் தூக்கி போட்டாங்க. பட் இந்த முறை கேட்ச் பண்ண முடியல. அமைச்சர்கள் வரைக்கும் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. MRK பன்னீர்செல்வம்லாம் நாங்க அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம் சுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆமா, சோ அதையும் பார்க்க முடிஞ்சது. சரி, சிஎம் உடைய உரை, மாநாடு, இந்த மாதிரியான மாநாடுகள் நடக்கும்போது கட்சி தலைவருடைய உரை அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கப்படும். அவர் வந்து நிறைய விஷயங்களை பதிவு பண்றாரு. குறிப்பா கனிமொழி தலைமையில வந்து இந்த தேர்தல் அறிக்கைகள் தயாராயிட்டு இருக்கு. எங்களுடைய தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் ஜெராக்ஸ் எடுத்து அதை கொஞ்சம் கூடுதல் குறவோட அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. நாங்க 1000 2000ங்கிறோம், அதை தான் வந்து அவங்க 2500ங்கிறாங்கிற மாதிரியானதை மறைமுகமா அட்டாக் பண்ணியிருக்காரு. போன தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இந்த வாட்டி லீக் ஆயிடுச்சு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும், அது வரும்போதுதான் நமக்கு தெரிய வரும். சரி, அதுக்கப்புறம் சரி என்ன பண்றாரு அப்படின்னா, வழக்கம் போல அதிமுகவை அட்டாக் பண்ணியிருக்காரு. அதிமுக வந்துகிட்டு பாஜக விலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக வந்து அதிமுக ரூட்ல தமிழ்நாட்டுல வர்றதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாலின் உயிரோடு இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டுல யாராலையும் தடுக்க முடியாத திட்டங்கள். அது இருக்கிறது வரைக்கும் இதை வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆள்கிறார் அப்படின்னு அண்ணா ஸ்டைல்ல ஒரு பஞ்சு விட்டுருக்காப்புல. அண்ணா டெம்ப்ளேட், அண்ணா ரேஞ்சுக்கு நான் வந்துட்டேங்கிற மாதிரி அவர் பேசி பதிவு பண்றாரு. ஓகே, இன்னொரு பக்கம் அந்த கூட்டணி அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இறுதி பண்றதுல ஸ்டாலினோட இது வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் போயிருக்கு. பட் இந்த சீட்டு விவகாரத்துல கொஞ்சம் கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பா விசிகா வந்து கொஞ்சம் மன வருத்தத்துல தான் இருக்காங்க. அந்த விசிகாவோட மாநில மாணவர் அணி துணை செயலாளர் நெப்போலியன் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு சமூக வலைதளத்துல. என்ன சொல்றாருன்னா, நாயுடு சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் திமுக இருக்காங்க, அவங்க எல்லாம் போய் தேமுதிகக்கு நாயுடு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டு வந்துட்டாங்க. இப்ப வன்னியர் சமூக அமைச்சர்கள் கூட போய் பாமக ராமதாஸ் தரப்பு கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாங்க. ஆனா தலித் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து எப்படியாவது விசிகா ஒளிஞ்சு போயிடணுங்கிற மாதிரிதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு நம்மளே தான் பேச வேண்டியதா இருக்கு, ஒரு லாபி பண்ண திமுக கிட்ட நம்ம கிட்ட ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, அவங்க ரெட்டை இலக்கத்துல நிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. இப்போ 8 சீட்டாவது கொடுத்தா மட்டும்தான் நாங்க வாங்கிக்குவோங்கிற ஒரு ரேஞ்சில இருக்காங்க. பட் அதுக்கும் கம்மியா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் பேச்சு போயிட்டு இருக்கு.
இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் வரையும் கொடுக்கலான்னு ஒரு டாக் இருக்கு. 0.5% வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு எதுக்கு 10 தொகுதிகள்ங்கிறதுதான் விசிகாவோட கோபம். ஏன்னா நாங்க வந்து தனி சின்னம் வச்சிருக்கோம், அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம், 8% ஓட் பேங்க் வச்சிருக்கிறோம், கட்டமைப்பு இறங்கி வேலை செய்யறது திமுக அடுத்து எல்லா இடத்துலயும் வேலை செய்யறது விசிகா தொண்டர்கள் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த கோபம் இருக்கதான் செய்யும். இதுல வந்து என்னன்னா தேமுதிக அந்த 10 தொகுதிகள்ல திமுக சொல்ற சில தொகுதிகள்ல மட்டும் உதயசூரியன்ல நிக்கணுங்கிற மாதிரி பேச்சு போயிருக்கு தேமுதிகவும். நீங்க விஜய பிரபாகரன் பிரேமலதாலாம் வேணா முரசுல நின்னுக்கலாம், இல்ல அவங்க சின்னத்துல நின்னுக்குங்க, ஆனா எங்களுக்கு வந்து இதுதாங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்களா. ஏற்கனவே மதிமுகவுக்கும் அந்த பேச்சு போய்கிட்டு இருக்குது. ஆமா, துரை வைகோ வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரா, எங்களுக்கு அதெல்லாம் முடியாது, நாங்க தனி சின்னத்துலதான் நிப்போம், மாநில அந்தஸ்து வாங்குவோம், எங்க வாங்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவர் வந்து தீப்பட்டியில நிப்போன்னு பேசிட்டு இருக்காரு. உதயசூரியன்ல தான் நிக்கணும்னு இவங்க சொல்றாங்களாம். சோ ஒரு 188 தொகுதியிலையாவது உதயசூரியன்ல நிக்கணும் அப்படிங்கறதான் திமுகவோட குறிக்கோளா இருக்குது. 21 கட்சி இருக்கேங்க, 21 பாப்போம், ஸ்டாலின் பாத்துக்குவாரு. அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவர் திமுகவோட பேச்சாளர். இவர் நட்சத்திர பேச்சாளர்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப கொச்சையா தான் பேசுவாரு. அவர் வந்து பெண்களை தரக்குறைவா பேசுறத நம்ம பார்த்திருக்கோம். இப்படி பல தரப்பையும் ரொம்ப மோசமா பேசி நீதிமன்றம்லாம் போய் இப்ப அந்த தண்டனையை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல வந்து மாற்றுத்திறனாளிகளை பத்தி திருவள்ளூர்ல ரொம்ப கொச்சையா ரொம்ப மோசமா வந்து பேசியிருக்காரு. எதிர்கட்சிகளை மாற்றுத்திறனாளிகளோட ஒப்பிட்டு அந்த சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லி பேசியிருக்காரு. இதுல மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற அந்த டேர்மை வந்து காயின் பண்ணதே அவங்க கட்சியோட தலைவர் கலைஞர் கருணாநிதி தான். அதோட முக்கியத்துவத்தை பத்தி அவர் பல மேடைகள்ல பேசியிருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு கட்சியில ஒரு முற்போக்கா பேசுற தலைவர்களை வச்சுக்கிட்டு இப்படி பிற்போக்கான ஆட்களை எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு இப்ப மாற்றுத்திறனாளிகள் சங்கத்துல இருந்தெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் பட்டதாரிகள் சங்கமும் இதுக்கு கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும், அவரை கட்சியை விட்டு நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்காங்க. பாப்போம் திமுக தலைமை இதுல ஏதாவது முடிவு எடுக்குதா. இன்னொரு பக்கம் நீங்க திமுக பத்தி பேசுறப்போ இன்னொரு விஷயமும் கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. கோவை வடவள்ளி பகுதியில வந்துட்டு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்திருக்கு. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு உள்ளால போய் பார்த்தா கோவை மாநகர் மாணவர் அணியினுடைய இணை அமைப்பாளரா இருக்கக்கூடிய ஷாம் சுந்தர் என்கிறவர் வந்து அதை வீடா பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அது எப்படி அப்படின்னா அந்த ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கும். அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா தெரியும், அங்க கிச்சன் செட்டப்ல இருந்து அவருடைய வீட்டு ஃபேமிலி போட்டோ வரைக்கும் பக்காவா செட் பண்ணி பக்காவா வீடாவே இயங்கிட்டு இருக்குது. அது அதான் தலைவர் சொல்லியிருக்காருல்ல, எல்லோருக்கும் எல்லாம் எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்கோன்னு அவர் முடிவு பண்ணி. ஆனா ஒரு போஸ்டிங்ல இருக்காரு, அவருக்கு ஒரு வீடு இல்லையா? திமுக போஸ்டிங்ல இருக்கவருக்கு வீடு இல்லையா? ஏதோ ஒண்ணு இருக்கு அதுல. சரின்னு சொல்லிட்டு அது பயங்கர பிரச்சனையா இருக்கு. சரி, நம்மளுடைய ரிப்போர்ட்டர்கிட்டே நம்ம விசாரிச்சோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள்ட்ட எல்லாம் பேசியிருக்காங்க. என்னன்னா 2019 இது ஆரம்ப சுகாதார நிலையமா இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. ஆனா போதிய வசதி இல்ல, கட்டிட வசதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து ஒரு 200 மீட்டருக்கு அந்த பக்கத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்தை வேறு கட்டத்துக்கு மாத்திருக்காங்க. அது கட்டும் போதே தெரியாதா என்ன கதை? இங்க எல்லாமே இப்படிதான் போகுது. அப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ஒரு துணை சுகாதார மையமா இயங்கும். அதுல வந்து 5 அறைகள் இருக்கு அப்படின்னா 2 அறை கிளினிக்காகவும் 2 அறை வந்துகிட்டு வேற அந்த துணை சுகாதார நிலையத்துக்கான சில தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல ஒரே ஒரு அறையை வந்து என்ன வெறும் கிளினிக்குக்காக வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 4 அறையை இவர் வீடுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ இதுதான் வந்து அங்க நடந்திருக்கு. அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாம் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பா இதுக்கு முன்னாடி இவருடைய ஸ்டாலினுடைய அப்பாவான கலைஞர் கருணாநிதி ஆட்சியில தான் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த நில ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது வந்துகிட்டு ரொம்ப மோசமா இருக்கும். இப்ப என்னடானா அரசு கட்டடத்தையே மகனுடைய ஆட்சியில அரசு கட்டடத்தையே ஆக்கிரமிப்பு பண்றாங்க. இதுக்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். மா சுப்பிரமணியன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வெறும் உதயநிதி பிறந்த நாள் தான் கொண்டாடிட்டு இருக்காரா அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்காரு. கேள்வி கேட்டோன்னு மாசு வந்து விழிச்சுக்கிட்டாரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா துறை ரீதியா நடவடிக்கை எடுக்க வழக்கமான டெம்ப்ளேட், அதனால சுகாதாரத்துறையில இருந்து துறை ரீதியா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாவட்ட சுகாதார அலுவலர்களையும் என்ன விளக்கம் கேட்டிருக்காங்களா. சூரிய வம்சம் படத்துல சரத்குமார் வந்து லோடு மேன், வெல்டர், டிரைவர், மெக்கானிக், பெயிண்டர்னு எல்லாமாவும் இருக்காரு. அது எப்படி தம்பிக்கலாம் எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சின்ராசு உருப்படாமே இருந்திருக்காரு. தேவயானி வரணும்னு இருந்திருக்கு போல. ஆட்சியில் பங்கு கேட்கிற பிரச்சனை அதிமுக கூட்டணியில் இல்லை, எடப்பாடி. அதிமுகவையே பங்கு கேட்கிற பிரச்சனை வராம இருந்தா சரி.
ஒவ்வொரு ஆபீஸ் மீட்டிங்லயும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கோபத்தையா மாப்ள? இல்ல மாமா, இந்த தூக்கத்தை தான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு பெரிய டாபிக்கா மாறி இருக்கு அந்த கமர்ஷியல் சிலிண்டரோட தட்டுப்பாடு அப்படிங்கிறது. ஜி இருக்கிற வரை இந்தியாவை யாராலையும் தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வடையும் போயிருச்சு. இன்னொன்னு பக்கம் கமர்ஷியல் சிலிண்டர் இல்லைன்னா நம்ம டீ கடையெல்லாம் கூட வடை சாப்பிட முடியாத நிலைமை ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ வடை போச்சே அப்படிங்கிற அவார்டை பிரதமர் மோடிக்கு கொடுத்துட்டு கிளம்புவோமா? கிளம்புவோம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.